இந்த வாரம் அரசியல் தளத்துல இந்த வாரம் அரசியல் தளத்துல ஒப்புதல் வாக்குமூலம் வாரம். ஒப்புதல் வாக்குமூல வாரம். ஏன் அப்படி? எல்லாரும் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அமித்ஷா நாடாளுமன்றத்தில் தொடங்கி வச்சார் இந்த சம்பவத்தை. சங்கிகள் வெளுத்து கொண்டிருக்கும் காலம். ஆமா, அரசியல் அரங்குல சங்கிகள் அனைவரும் மறைமுக சங்கிகளாக இல்லாமல் பாருங்கள் நான் சங்கி அப்படின்னு கையை ரெண்டையும் தூக்கி சாயம் இருக்குதுடி மாலா அப்படிங்கிற காலம். அதை தொடர்ந்து சீமான் தான் சங்கிதான் என்பதை மேடை போட்டு அறிவித்து விட்டார். புதுசா பேசுற 5 வருஷமா யூடியூப் சொல்லுது, 14 வருஷமா திராவிட இயக்கங்கள் சொல்லுது, 14 வருஷமா சீமானே சொல்றாப்ல. ஓகேவா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி சீமான் திரும்ப சொல்லிட்டாப்ல சங்கி என்றால் இதுக்கப்புறமா என்ன உண்மையை சொன்ன சங்கின்னு சொன்னாரு. இது புதுசா, இந்த தகவல் புதுசு இல்ல. சாரி இல்ல, இப்ப தம்பிகளோ ஆன்லைன்ல இருக்க ஜோம்பிகளோ எதையாவது எடுத்து வருவாங்க. இல்ல எங்க அண்ணா அதை எடுத்தாருன்னு, அப்ப இங்க பாரு அவங்க அண்ணனே இது உளறி இருக்கான் பாரு அப்படின்னு இந்த அபிடேவிட்டுகளை சேர்த்து வைக்கிறதுங்கிறது வரலாற்று. அதுக்குதான் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆமா, வருது. வரலாற்று தரவுகளை சேர்த்து வைக்கிற ஒரு பகுதி தான் நேற்றுக்கு பாப்பான்சி இது பாட்டன் பாரதிக்கு புகழ் வணக்கம் அப்படின்னு நிகழ்த்தி இருக்கிறாங்க. அந்த மேடைகளில் ஒப்புதல் வாக்குமூலத்தை உளறி இருக்கிறார் சைமன். அதையொட்டு நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? ஏன் பேசினார், எதுக்கு பேசினார், எத்தனை மணிக்கு பேசினார், அதை மட்டும் சொல்லு நீ. அது சாயங்காலம் தான். அப்புறம் என்ன இது என்ன ஜீவா என்ன இருக்கு இதுல? இதுக்கப்புறம் எனக்கு பேச தெரியும். பஞ்சாயத்து முடிச்சு கிளம்பு போ. அது என்ன பஞ்சாயத்து என்ன பிரார்த்தங்கிறது தான் இந்த வீடியோ. உலகத்திலே ஒரே ஒருவன் தான்டா சாதியவே மாத்திரமே, பாரதி மட்டும்தான்டா. வரை ஐயன் கனகலிங்கத்தை கூட்டிட்டு வந்து மீசை எடுத்து பூணூல போட்டு இன்னையில இருந்து நீ ஐயன் என்று சாதி மாத்தியவன் பாரதி மட்டும்தான். யார் இந்த பூணூலை கேட்டதென்று கேட்டால் சுப்பிரமணிய பாரதி போட்டான்னு சொல்றான்னு சொன்னவன் அவன் தான். சுதியோட பேசுறது குடிச்சுட்டு கண்ணுடைய போவோம். அதுக்காக இப்படிங்கிறது கண்ணு திறந்தே வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். பர்ஃபெக்டா தெரியுது. நல்லா பேசுறியா? கண்ணை மட்டும் மூட மாட்டாங்க. கண்ணை மூடாம என்ன தெரிஞ்சு போயிடும். அந்த எஃபெக்ட் ஃபுல்லா இருக்குது. என்னன்னு தெரியல. சொட்டு மருந்து தெரியல. இல்ல சொட்டு மருந்து போட்டு தரான்னு தெரியல நம்மளுக்கு. அது தெரியல. சொட்டா இல்ல, சொட்டு சொட்டாவா இல்ல சிப்பு சிப்பா போட்டு சிப்பா தான் மருந்துல. சொட்டாலாம் போறது கிடையாது. இப்ப இதுல நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான், எப்போதும் ஆர்எஸ்எஸ்ஓ வலதுசாரிகளோ பாஜகவோ ஒரு விஷயத்த நேரடியா தமிழ்நாட்டுல கையில் எடுக்கவே எடுக்காது. என்ன விஷயம், முதல்ல அதை எடுத்து காலங்காலமா செருப்படிதான் விழுந்திருக்குது. ராஜகோபாலாச்சாரி காலத்துல இருந்து இப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வர நினைத்தால் புட்டுக்கிட்டு தான் போகும். ஆமா, அதனால இப்ப அவனுக்கு கொஞ்ச காலமா சுதாரிச்சிட்டானுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சுதாரிச்சிட்டானுங்க. அப்படி அவர்கள் லிட்மஸ் பேப்பராக செக் பண்ற ஒரு ஆட்களாக வைத்திருக்கிற ஒரு நபர் தான் நம்ம குடிதேசிய கோமாளி. பரிசோதனை எலியாக வச்சுக்கலாமா? இது ஒரு பரிசோதனை ஆமா. இது ஒரு பரிசோதனை எலி. ஆமா, பரிசோதனை ஆமை என்பது சரியாக இருக்கிறது. டெஸ்டட் டாடாஸ். ஆமா, அவனுங்க வேற ஒண்ணு டெஸ்ட் பண்ணுவானுங்கிறதும் வேற. ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டோம்னா போதும், டக்குன்னு ப்ரோ கொஞ்சம் அப்படியே யூரின் சாம்பிள் மட்டும் கொடுங்க, இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு நக்கி பார்த்து சொல்லிடுறேன். ஆமா, அப்படின்னு மோந்து பார்த்து குகேஷுக்குலாம் மோந்து பார்த்து சொல்லிட்டானுங்க. அப்படியா? நேரா ஏர்போர்ட் போயிட்டாலாம். யார் இவன், இந்த ரெமோட்டின் மாமா பையன். நேரா ஏர்போர்ட்டுக்கே போய் அவங்க அந்த இதுல இருந்து ஃபிளைட் விட்டு இறங்கி இந்த ரெஸ்ட் ரூம் போவாங்கல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கு, அதுக்கு முன்னாடியே அவன் போயிட்டு கரெக்டா பைப் லைன்ல எங்க ஜாயிண்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டானா. ஜிப்பு திறந்து ஒரு ஆள் வச்சிருக்காங்களாம். அப்படியா? ஜிப்பு திறந்து விட வந்துடுவாங்களாம். இப்போ இன்னொருத்தர் தெரியாம செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அப்படி டப்புன்னு வந்தோன்னா எடுத்து அப்படியே மோந்து பார்த்து சொல்லிட்டாங்க. கஸ்டமருக்கு தெரியக்கூடாது, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், கஸ்டமர் கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதனால சரி, அவனை பத்தி ஒரு உரையாடல் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்குது.
ஒரு கருத்து பரிமாற்றம் ஒண்ணு. அதுல வந்து ஏகப்பட்ட சித்தாந்த விஷயங்கள் வந்து கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? பல கொள்கைகள் சார்ந்த பாரதிதாசனோ அல்லது வந்து கண்ணதாசனோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா மிஞ்சிட்டா நீ அவ்வளவுதான்டா. கவிதையா பேசிட்டு இருக்கலாம். அதனால வந்து அதுல ரொமான்ஸ்ல இப்படி ஒரு ரொமான்ஸ் நான் கேள்விப்பட்டது இல்ல. அதை வந்து விரிவுபடுத்தி பேசணும்னா அதுக்கு மைனர் முடியும். அதனால அந்த சித்தாந்தங்களை வந்து எப்படி விளக்குறது, அது என்ன வகையான ரொமான்ஸ்னு தெரியலப்பா. வாயில் அடிங்க. அது எவ்வளவு பெரிய அரசியல் ஸ்பீச், அது எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். அண்ணனை மிஞ்சிட்டான், நீ சொன்னதான் கரெக்ட். அண்ணனை மிஞ்சிட்டான். இப்ப அதை பத்தி மக்களுக்கு தெளிவா நறுக்கு சுருக்குன்னு பேசணும்ல. அதுக்காக பல்வேறு சித்தாந்த புக்குகளை வந்து ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. ஆய்வுகள் பண்ணணும்பா. மைனர் அண்ணன் பக்கத்துக்கு ரூம்ல உட்காந்து ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆய்வு அறிக்கையோட வந்து அதுக்கு தனி வீடியோ பார்ப்போம், அடுத்து நடக்குதான்னு பார்ப்போம். ஆமா, இப்ப இப்படியான ஒரு சோதனை எரியாதான் ஒரு 10-15 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதையும் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கணும். இவன்னா முதல்ல இங்க வந்து என் பாட்ட மாயோன் அப்படின்னா, அதுக்கப்புறம் முப்பாட்ட முருகன்னா, அப்புறம் வேல் தூக்கிட்டு வேல் யாத்திரை போனா, அதே போல இவர் எல்முருகன் வந்து இங்க தமிழ்நாடு பாஜக அப்புறம் வந்து கிறிஸ்தவமும் முஸ்லீம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னாப்புல, அவங்களையும் ஒதுக்குனா அது காலங்காலமா அவங்க பண்ணிட்டு இருக்கிறது தான். அதெல்லாம் கூட நான் என்ன சொல்றேன், திராவிடத்தை வந்து குறிப்பாக தவிர்ப்பது, அது இதுல வந்து தமிழ் தாய் வாழ்த்தல் தவிர்ப்பதோ இல்ல திராவிட முறை சொல்லாடல அதிகாரப்பூர்வமா வர்றதுல வந்து தவிர்த்துட்டு நான் வேற ஒண்ணு பண்றேன், தவிர்த்துட்டு ரஜினி எழுதின பாட்டை சேர்த்துருங்க அவ்வளவுதான். இல்லைன்னா உங்க மாமனார் காளிமுத்து அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசுறாருல, அந்த மாதிரியான விஷயம் பேச்சுக்கள் இருக்குது. ஆமா, அவரு நிறைய எழுத்தாளர்ல எழுதி இருக்கிறாரு நிறைய. அதுல இருந்து ஏதாவது 2 வரி எடுத்து போடுவோமா அப்படின்னு கேட்டா மூஞ்ச ஒன்று எங்க வச்சா அவர் எங்க வேணா வச்சுக்கோப்ல, அதுதான் கவலையே கிடையாது. அதான் தெரியாம அதெல்லாம் தெரியாம தான் இருக்காருங்க. நீ அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், எல்லாம் பேசப்பட்டிருக்கும், எல்லா ஏர்போர்ட்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். அப்படி வந்து எப்படி வந்து முதல்ல வேல் யாத்திரையை வந்து இவன் கையில் எடுத்தான், அதுக்கப்புறம் பாஜக கையில் எடுத்ததோ அதே போல திராவிடம்ங்கிறது குறிப்பா அந்த நந்தன் திரைப்பட விழால வந்து இவங்க பண்ணானுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே பாஜகவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துச்சு. அப்புறம் செருப்படி வலுவா விழுந்தோடனே இப்ப இந்த வரிசையில இவன் திரும்பி கையில் எடுத்திருக்கிறது தான் பாரதியார். பாரதியார் அங்கேதான் பண்ணாப்லையே. பெரியார் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாரதி சொன்னதாக சொன்னாங்க அந்த ஆளு. பாரதி வந்து அந்த மாதிரி சொன்னாப்ல அப்படிங்கிறத வந்து அந்த நந்தன் பட விழாவோட சொன்னாப்ல. படிக்கிறது எல்லாமே வெறும் பொன்மொழிகள் தான், பொன்மொழி புக்கா வாங்கி படிச்சுக்கிறது. அதுல எந்த பொன்மொழிகள் எங்க சொன்னாங்கன்னு சமயத்துல கிளாஸ் ஆக தான் செய்யும். புத்தகத்தை வந்து ஆய்வு கட்டுரையோ ஸ்பீச்சோ படிச்சிருந்தா அவனுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. வெறும் பொன்மொழிகள் அப்புறம் பஞ்சு பஞ்சாதான் படிச்சுட்டு வருவாப்ல. அப்ப அப்படித்தான் இருக்கும். நுனிப்புள்ள மேயர்னு மையல்ல, அதுதான் இது. இப்படி அந்த வகையில பாரதியார் வந்து கையில் எடுத்தான். நல்லா இப்போ யோசிச்சு பாருங்க, உனக்கு பாட்டன் பாரதியா பாப்பான்னு எவன் சொல்லி கொடுத்தான்? எனக்கு வந்து பாட்டன் பாரதி தான். உனக்கு தந்தை பெரியார்னா எனக்கு பாட்டன் பாரதி தான் பேச தொடங்கி எவ்வளவு காலம் ஆகுது? இப்பதான் சமீபத்தில் சீட்டு கட்டி சரியா ஆரம்பிச்ச காலத்துக்கு அப்புறம் தான் அதை பேச ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்பீச்சை ஒட்டியே வந்து அடுத்து தொடர்ந்து வந்து பாரதி முன்னிலைப்படுத்தி பேசுறது, பாரதிங்கிறது. அதுக்கப்புறம் ஆளுநர், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வந்து பல்லக்கு தூக்குனாரு. அதாவது முதல்ல இவன் டெஸ்ட் பண்ணி பாக்குறது, ரைட் ஏத்துக்கிறானா, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா மக்கள், பெருமளவில் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னா அதை அப்படியே தொட்டு பாக்குறது. அப்புறம் மக்கள் வந்து சி அப்புறம் சீண்டாம விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பாஜகவும் கைவிட்டுரும். அப்படியாக பாரதியாரை இப்போ அவன் கையில் எடுத்துருக்கிறான். கையில் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இவன் தொடர்ந்து வந்து பாரதிக்கு என்ன மாதிரி ஒரு பட்டம் பூசுறது அப்படின்னா, அவர் வந்து சாதி எதிர்ப்பு போராளி. பெரியாரை விட இவர் வந்து சிறப்பா ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் பெரியார்ல என்னங்க பண்ணாரு? இவர் பண்ண விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பெரியார் பண்ணாரு. இந்த வாய் இப்படியும் பேசுது. ஆமா, பெரியார் பாரதியார் வந்து ஒரு சாதி ஒழிப்பு போராளி அப்படின்னு சொல்றாப்ல. பாரதி பண்ண சில விஷமத்தனமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நீ திரும்ப அன்னைக்கு ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப சொல்றேன். திராவிடத்தின் பாரதியார் பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா கூகுள் அடிங்க, அதுல சில இது வரும், எடுத்து படிச்சு பாருங்க. அவரோட விஷம லீலைகள்லாம் உங்களுக்கு புரியும். ஆமா, அது மட்டும் இல்லாம இப்போ ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினவர் வந்து பாரதி. அவரு என்னமா பாடி இருக்கிறாரு. இதுல இன்னொரு இன்சிடென்ட் சொல்றான். ஒரு பறையர் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கூப்பிட்டு மீசையை எடுத்து விட்டு பூநூலை போட்டு விட்டு ஜாதிகள் இல்லை
ஏன்னா எவனுமே வந்து மதத்தை நீ மாற்றலாம், சாதியை நீ மாற்ற முடியாது. மாற்றினா உலகத்தில் ஒரே ஆள் தான், அது பாரதி தான் அப்படிங்கிறான். இப்போ ஒரு பூணில் போட்டு விட்டதுனால அவர் வந்து சாதியை மாற்றிக்கிட்டாரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இப்போ பூணூல் போட்டு விட்டார்ல ஒருத்தருக்கு, இப்போ பாரதி இருந்தால் அதே அக்ரஹாரத்தில் அவருக்கு வந்து வீடு கொடுத்தாரா பாரதி? இல்லை. அக்ரஹாரத்தில் வீடு கொடுத்தாரா? இல்லை அவர் வீட்டில் தங்க வச்சுக்கிட்டாரா? இல்லை அவங்க சொந்தக்காரங்கள்ல உறவினர்கள்ல யாருக்கிட்டையாவது வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க வச்சாரா? இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு பெண்களிடம் இதே போல முற்போக்கு கருத்துக்களை பேசி சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வச்சாரா? இல்லை அவங்க தெருவில் இருக்கிறவங்கள்ட்ட யார்கிட்டையாவது சாதி மறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரா? அவரே கழுதைக்கு தாலி கட்டினான்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவர் கட்டினாரு கட்டல, அது அவர் ஒரு மாதிரியான ஆளு, ஒரு மாதிரியா இருப்பாப்புல. நம்ம இவரு சொல்லுவாப்புல, பெரியார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாதிரியா இருப்பாப்புல. அப்படிதான் இருப்பாப்புல. இப்ப எந்த வகையில வந்து அவரு புரட்சியாளர் சாதி மறுப்பு பூணூல் போட்டு விட்டுருக்காருல, பூணூல். இதான் வந்து ஆன்லைன்ல நிறைய பேர் கேக்குறாங்க. போன வருஷம் ஆர்.என். ரவி கூட தான் வந்து பூணூல் போட்டு விட்டாரு. அப்ப அவருக்குலாம் எடுக்கிறியா? எடுப்பான். இவன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. இது யாருக்கான விழான்னு நினைக்கிறப்ப நீ? அந்த மாதிரி செய்யறவங்களுக்கான விழா தானே இது. அதேதான் அதேதான். அதுக்கு நான் எதுக்கான விழாங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். முதல்ல பாரதி யாரு, பாரதி யாரு, யாரு பாரதி யாருன்னு பாக்கணும்ல நம்ம. இப்ப அதுக்கு அதைத்தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ பாரதியார் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்த செஞ்சாரா? இப்ப இதே பெரியார் செஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்டா பெரியார் செஞ்சிருக்கிறார். மைனாரன் தொடர்ந்து வந்து புத்தகத்தை பத்தி பேசிட்டே இருப்பாரு. நீடாமங்கலம் ஆமா, அந்த பிரச்சனை குறித்து அங்க நடந்த திராவிட இயக்கம் எவ்வாறு போராடியது, எப்படி அந்த விஷயத்தை வெளில கொண்டு வந்தது, சாணிப்பால் சகுடி கொடுக்கப்பட்ட தோழர்கள் அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள். அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அப்போ இருந்த விடுதலை அப்போ ஒரு திராவிட இயக்க தோழர் வந்து அங்க இருக்கிறாரு. அவர் தான் முதல்ல அந்த சம்பவத்தை பெரியாருக்கு தெரியப்படுத்தி அதை வந்து பிரசுரிக்க வைக்கிறாரு. செய்தியா முதல்ல வெளியே வருது. வெளியேறதுக்கு முன்னாடி இது பொய் அப்படின்னு அங்க இருக்கிற ஆதிக்க சாதியினரால் வந்து பரப்பப்படுது. பரப்பப்பட்டதுக்கு பின்னாடி இல்ல அவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த 3 தோழர்களை நீடாமங்கலத்திலிருந்து இங்க அழைச்சிட்டு வந்து பெரியார் அவர்கள் 3 பேர்த்தையும் போட்டோ எடுக்கிறாரு. ஏன்னா அவர்கள் வந்து எப்படின்னா மொட்டையடிக்கப்பட்டு கரும்புலி செம்புலி கொடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு சமபந்தி போஜனத்தை அறிவிக்குது, எல்லா சாதியினரும் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு. அதன் அடிப்படையில் அந்த ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த அந்த 3 தோழர்கள் வந்து போய் அங்கே உணவருந்த போறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆதிக்க சாதியினரோட பிடிக்கப்படுறாங்க. பிடிச்சு அவங்களுக்கு வந்து நீ எப்படி இங்கே வந்து சாப்பிடலாம், எங்களுக்கு சமமாக சாப்பிடுவியா அப்படின்னு மொட்டையடிக்கப்பட்டு கரும்புலி செம்புலி குத்தப்பட்டு அவர்கள் வந்து இழிவுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி இந்த சம்பவத்தை வந்து அந்த மொட்டையடிச்சிருப்பாங்க இல்லையா, இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயே வந்து அவர் பத்திரிகையில போடுறாரு. போட்ட உடனே இது இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே அவங்கள வந்து பெரியார் அழைச்சிட்டு வந்து அவர் போட்டோ எடுக்க வச்சு இங்க பாருங்க அவங்க மொட்டை போடப்பட்டிருக்குதா, இந்த 3 தோழர்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்கன்னு ஊரா அவங்க வந்து கூட்டத்துக்குலாம் கூட்டிட்டு போய் பேச வச்சிருக்கிறாரு. அவரு உங்களுக்கு என்ன நடந்துங்கிற சொல்லுங்க. இப்படி போராடி அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு வந்தது, வழக்கை அவர் சந்திச்சாங்க. அப்புறம் ஃபைன் போடப்பட்டது. இப்படி சட்ட ரீதியிலான போராட்டம் இருந்தது. இப்படி பல விஷயங்களை வந்து பெரியார் செய்திருக்கிறார். நிறைய விஷயம் சொல்றாங்க. அவருக்கு திருமணம் செய்தி வைக்கிறது கூட அவர் வந்து முயற்சி செய்திருக்கிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த நீடாமங்கலம் புத்தகத்துல வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. பெரியார் சாதி ஒழிப்பு போராளின்னு ஏன் சொல்றோம்னா அவர் இவ்வளவு விஷயத்தை செஞ்சிருக்கிறார். பாரதி யாரு, செஞ்சது என்ன, அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு, என்ன அது மட்டும் செஞ்சாரு. பெரியார் நல்லா செஞ்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒரு ஒப்புமைக்கு இப்ப ஆதாரமா இப்ப டக்குன்னு பேசிட்டு இருக்கிற கேப்ல நம்ம சமீபத்துல நம்ம வாசிச்ச ஒரு புத்தகத்தை பத்தி நம்ம வந்து பதிவு பண்ணிட்டோம். நீ சொல்லு. ஏன்னா பின்னாடி அந்த ஒடுக்கப்பட்ட தோழருக்கு வந்து அவர் பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஏன்னா அந்த 3 பேர்ல ஒருத்தர் ஒடுக்கப்பட்டது சாதியிலும் ஒடுக்கப்பட்டவர். அவருக்கு வந்து கூடயே வச்சுக்கிறாரு அவரை. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஊருக்கு திரும்பி போனார்னா பாதுகாப்பு கிடையாது, அவர் என்ன வேணாலும் அவங்க செய்யலாம் அப்படின்னு கூடயே வச்சுக்கிட்டு அவருக்கு பின்னாடி அரசு பணி கிடைக்குது, அரசு பணிக்கு அவர் பரிந்துரைக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயத்த வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்திருக்காரு. அதுக்கு பிறகு வந்து மைனாரண்ணே ஒரு இடத்துல பதிவு பண்ணிருக்காங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய அளவில் பொருளாதார ரீதியா வந்து உயர்ந்து வெளிநாடுகள்லாம் போயிருக்கிறாங்க. அவங்க பரம்பரை ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு. இது பெரியார் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை விட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு செஞ்சா நம்ம பேசுறோம். பாரதி யாரு, என்ன செஞ்சாரு சொல்லணும்ல. மேடையில பாட்டம் பாரதிங்கிறல நாங்க வந்து எங்கள் முன்னோடியா முன்னத்தியாரா சொல்ற தந்தை பெரியார் அதை செஞ்சார். உன் பாட்டம் பாரதி செஞ்சது என்ன?
பாட்டன் பாரதி செஞ்சது என்னங்கிறத சொல்லிடுவோமா? கபிலன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ல வந்து ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடி வந்து பல விஷயங்களை வந்து அப்பப்போ வரலாற்று ரீதியாக திராவிட இயக்கம் வந்து பல விஷயத்தை அவர் ரிவீல் பண்ணுவார், பல வரலாற்று தரவுகளை வந்து போடுவார். ஆனால் நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோவில் கோட் பண்ணியிருக்கிறோம். அவர் வந்து பாரதியார் குறித்து எப்போ வந்து சீமான் பேச ஆரம்பிச்சாரோ அப்பயே தலைவர் ஸ்மெல் பண்ணிட்டாப்புல. இவன் இப்பெல்லாம் பேசுவான்னு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் விஷயங்களை வந்து வெளியிடுறாரு. அப்போ அவர் வந்து வெளியிடுறது வந்து பாரதி ஜாதி என்ற தலைப்பில் எழுதின கட்டுரை வந்து ஒரு போடுறாரு. நாம் அனைவரும் இந்து சனாதன தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் தவிர மீதி அனைவரும் இந்து மத சனாதனவாதிகள். நாம் எல்லோரும் வேதத்தை ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு 1909 புதுவை இந்தியா செப்டம்பர் 4 இதழில் வந்து இதை பாரதி எழுதியிருக்கிறார். இதுல ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை, இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்பல சீமானு. இதைத்தான் இப்ப பாரதி இவர் எங்க மேற்கோள் கட்டுறோம்னா இதைத்தான் வந்து சீமான் எழுதியிருக்கிறாரு. மீட்டிங்ல பேசுறது தானே. ஆமா, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லுவதோ, இஸ்லாமியர்களிடம் நாம் என்னவா இருக்கணுமா? கவனமாக இருக்கணும். எதுல? நட்பு முரணோடு அணுக வேண்டும் அப்படின்னு எதுல எழுதுனா? கட்சியினுடைய அறிக்கை, அது ஆவணம், கட்சியோட ஆவணத்துல வந்து இருக்குது. அதை பலமுறை நம்ம கோட் பண்ணிருக்கோம். வந்த நாள்ல இருந்து அப்ப யூடியூப் அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. எடுத்தான ஆகணும். ஏன் எடுக்கிற? அப்ப அது தவறுன்னு தெரியுது. அப்ப எதுக்கு எழுதுன? எதனால எழுதுன? அவங்க கட்சியிலேயே தான் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது தானே. தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது எல்லாம் அவர் தான் இருந்தாரு. கொடுமையிலும் கொடுமை அவருடைய பெண் அவங்க இருக்கிறாங்களே, அவங்களும் இதே மேடையில பேசுறாங்க. இதெல்லாம் என்ன வகையில சேர்க்கறதுங்கிறது தெரியல. காலம் பதில் சொல்லுமானே, காலம் பதில் சொல்லறதுக்கு அதான் நான் சொல்றேனே. காலம் வந்து என்னைக்காவது அரசியல்ஹாசினி அவர்கள் வந்து வெளியில வந்து அண்ணன் மீதான விமர்சனத்தை நியாயமான விமர்சனம் வைப்பாங்களா? அந்த நாளுக்கான 5 லட்சம் வரல தம்பி, 10 லட்சம் தான் வந்துருக்குதான். அப்படியா? 5 லட்சம் இருக்குது, செலவழிச்சுட்டு வருவாங்க அவங்க. இன்னும் 15 லட்சம் செலவு டிகிரி முடியல. நாம் தமிழர் வெளியே போற டிகிரி முடியல. முடிஞ்ச உடனே ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ண வந்துட வேண்டியது. இப்ப நம்ம எல்லாரும் சனாதன தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பாப்பாச்சி பாட்டன் பாரதி வந்து சொல்றாரு. கடைபிடிக்கிறியா? அதான் பண்ணிட்டு நீ கடைபிடிக்கிறடா, நான் ஏன் கடைபிடிக்கணும்? சனாதன தர்மம்னா என்ன? சனாதன எந்த ஒரு சனாதனம் என்ன? சனாதனம்னா யாரும் சமம் இல்லை, ஏற்றத்தாழ்வுகளை அனுமதிப்பது சனாதனம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றது போல இது வந்து ஒரு படிநிலை சமூகம், சமத்துவமற்ற ஒரு படிநிலை சமூகம். நீ வந்து அதுதான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொன்னதா வந்து சொல்லுவாங்க, படிக்கட்டு இல்லாத ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு போல. நீ வந்து மேலே ஏறவும் முடியாது, கீழே இறக்கவும் முடியாது. உனக்கு கொண்டு போய் வச்சானா வச்ச மேனிக்கு உட்காந்துக்கிற வேண்டியதான். இப்ப இதைத்தான் வந்து நீ வலியுறுத்துறியா? ஏன்னா பாட்டன் பாரதி வந்து இதைத்தான் சொல்றாரு. இப்ப இதை வந்து ஏத்துக்கலாமா? வேதத்தை ஏத்துக்கலாங்கிறாரு. வேதங்கிறது என்ன? வேதத்தை ஏத்துக்கிறதுனா வேதம் ஓதுறதுக்கு விடுங்க, வாசிக்கிறது கேட்கறதுக்கு முதல்ல நமக்கு கேட்கறது. ஏன்னா வேதத்தை கேட்டா காட்சி ஊத்தவும் அப்படிங்கிறது தான் சூத்திரர்களுக்கு இடப்பட்டிருக்கிற ஒரு தர்மம். தர்மம்னு அப்ப நம்மளால வேதத்தை ஓதுறது கேட்கவே முடியாதுங்கிறப்ப படிக்கிறது, அப்புறம் எங்க அதை கடைபிடிக்கிறது? நான் கேட்கிறேன், பூணூல் போட்டு விட்டார்ல பாரதியாரு, கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போக வேண்டியதுதானே? அது கருவறை பாண்டிச்சேரியில கோயில் இல்லையா? சரியான பாண்டிச்சேரியில இல்ல. நான் என்ன சொல்றேன், நீ யாருக்கும் பண்ண வேணாயா. அந்த பையனை அழைச்சிட்டு போனால, அவன் ஒருத்தனுக்காவது அந்த கருவறைக்குள்ள ஒரு போஸ்டிங்க போட்டு, எப்பா அவன் ரொம்ப பக்தியா இருக்கான், அவனுக்கு ஒரு போஸ்டிங்க போட்டு கொடுங்கப்பா. இருக்கா இல்ல வேற பாரதி யாரு அவர் என்ன சொல்றாரு? பூணுல போட்டு விட்டா அவன் சாதியை மாத்திட்டேங்கிறாருல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கோயில் கருவறை கொண்டு போயிட்டு, இனிமே இன்னையில இருந்து நீ தான் இந்த கோயிலோடைய இனிமே நீ தான் வந்து புரோகிதம் பண்ணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. அப்படி சொன்னதா ஏதாவது தரவு இருக்குதா? அப்படி சொல்லியிருந்தா தானே தரவு இல்ல. பெரியார் எப்படி ஒருத்தருக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து ஒரு பரம்பரையை மாத்தினாரோ, அதே மாதிரி தன்னை பெரியார் இறக்கும் போது சொல்றது என்ன? என் நெஞ்சில் தைத்த முள்னு அவர் சொல்றது என்ன? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியலையே, உங்களை வந்து இன்னும் இந்த சூத்திரன்ற பட்டத்தோடய நான் விட்டுட்டு போறேனே அப்படின்னு நினைச்சுதான் அவர் வருத்தப்பட்டாரு. இப்படி பாரதி யாரு வருத்தப்பட்டாரா? இவங்க வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறாரா? ஆனா வேற ஒண்ணு வந்து எழுதியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஹரிஜன மக்கள் கோயிலுக்குள்ள போய் வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம அலோ பண்ணணும் தானே சொல்லியிருக்கிறாரு. நல்லா தானே சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அவரை சுத்தமா நீங்க வந்து உள்ள விடாம தடுத்தீங்க அப்படின்னா
இஸ்லாமிய கிறிஸ்துவ மதத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அதனாலயாவது அவங்க ஸ்நானம் பண்ணிட்டு உள்ள வந்து அலோவ் பண்ணுங்க. ஹரிஜன் சுத்தமா குளித்து விட்டு ஸ்நானம் செய்து விட்டு வர வேண்டும் என்று கட்டளை போட்டால் கூட சரிதான். அப்படி இல்லாமல் நீங்கள் அவர்களை சுத்தமாக கோவிலுக்குள்ள அனுமதிக்கவில்லை என்றால் அவன் இஸ்லாம் கிறிஸ்துவ மதம் மாறி சென்று விடுவார்கள் என்று இந்து தர்மத்தை பற்றி கவலை கொண்டு பேசிக்கிறார். என்ன பெரிய தத்துவம், எப்படிப்பட்ட வெறிகள். இப்ப அதாவது இவரு கவலை, இதுதான் சீமான் சொன்னது தம்பி. இந்து மதத்துல வந்து இப்படி இருக்காங்கிறதுனால கிடையாது, வேற ஒரு மதத்துக்கு போயிடுவாங்க. வேற ஒரு மதத்துக்கு போயிட்டானா என்ன பண்றது? ஏன்னா வெள்ளையர்கள் வந்து ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட பேரு தான் வந்து இது. இப்ப சமீபத்துல ஒரு டிபேட்ல கூட நம்ம இவரு பாலச்சந்திர ஐஏஎஸ் அவர்கள் வந்து சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு வெள்ளைக்காரர் போட்ட ஜீவோங்க ராஜா 30 வருஷமா பேசுறாரு, ஆராசா பார்லிமெண்ட்ல பேசிட்டு கான்ஸ்டியூஷன்ல இதெல்லாம் இல்லாதவன் இந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதனால நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு அவரு பேசுறாரு. ஸோ இப்படி பலரும் வந்து அந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. இப்ப இந்த இதுல இருந்து இந்த மதத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்வு பண்றதுக்கு அவருக்கு விஷயம் இல்ல. இருந்து வெளில போயிடுவான், இந்த கூட்டம் குறைஞ்சிடக்கூடாது. தலைவர் திரும்ப சொல்ற போடுறான், இங்க தமிழர்களுக்குன்னு நிலம் உண்டு, இங்க மலையாளம் பேசுறவர்களுக்கு நிலம் உண்டு, தெலுங்கு பேசுறவர்களுக்கு நிலம் உண்டு, கன்னடம் பேசுறவர்களுக்கு நிலம் உண்டு, சமஸ்கிருதத்துக்கு எங்கே நிலம். அப்போ எல்லா மொத்த இந்தியாவையும் இருந்து அவன் வெளியேறிட்டான்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இனக்குழுவாவோ ஏதோ ஒரு அடையாளம் இருக்குது. இப்ப அவன் அந்த இடத்துல உட்காந்துக்குவான், இவன் எங்க போவான் அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல. அதனாலதான் இவ்வளவு விஷயத்த பண்றான் அப்படின்னு தலைவர் திரும்ப வந்து ஒரு மேடல் மிகவும் அருமையா விளக்கி இருப்பாரு. அதைத்தான் நம்ம இந்த இடத்துல நினைச்சு பார்க்க வேண்டி இருக்குது. அப்படி பார்ப்பனர்களுக்கு நிலம் இல்லாம போயிடுமோ, பார்ப்பனர்கள் தனித்து விடப்பட்டு விடுவார்களோங்கிற பயத்தோட வெளிப்பாடாதான் பாரதி வந்து கோயிலுக்குள்ள அவங்களே விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு தவிர, இங்க இருக்கிற படிநிலை சமூகத்தை உடைக்கணும்னோ, இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும்னோ ஒரு சமூக நீதி பார்வையோ சமத்துவ பார்வையோ பாரதி யாருக்கு இல்லை. அப்புறம் ஏன் பேசணும் இந்த பீஸு? மாயவன் வந்து என் பாட்டன்னு சொல்லுவாரு, ஆமா, முருகன் வந்து என் பாட்டன்னு சொல்லுவாரு. அந்த தெய்வங்களை பத்தி பாரதி யாரு சொன்னது இருக்குதுல்ல, அதை வந்து ஒரு ட்வீட்டா போட்டிருக்காப்புல. என்ன அப்படின்னா, நல்ல தெய்வங்களையும் சனாதன தர்மத்தையும் ஏற்கும் பாரத மக்கள் நல்லவர்கள், இதை ஏற்காதவர்கள் அசுரர்கள் அப்படின்ற கான்செப்ட். ஆமா, அது நமது பாரத தேச சாத்திரங்களின்படி 33 கோடி தெய்வங்கள் உண்டு. இவற்றுள் நல்ல தெய்வங்களும் இருக்கின்றன, கெட்ட தெய்வங்களும் இருக்கின்றன. கெட்ட தெய்வங்களை அசுரர்கள் என்கிறார்கள். இதில் நற்குண நற்செய்கைகள் இயற்கையில் வாய்க்க பெற்றவர்கள் அமரர்கள் எனும் தேவர்கள், இயற்கையில் தீக்குண தீச்செயல் வாய்க்க பெற்றவர்கள் அசுரர்கள் எனும் ராட்சசர்கள். இது புதுவை இந்தியா தலையங்கத்துல வந்து 4/9/1909 பாரதி யாரு எழுதுனது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இப்ப நல்ல தெய்வங்கள் கெட்ட தெய்வங்களும் பிரிக்கிறான். அப்ப யாரெல்லாம் நல்ல தெய்வம் யாரெல்லாம் கெட்ட தெய்வம் நீ என்ன சொல்ல? சிறு தெய்வங்கள் முறை அசுரர்கள்ங்கிறப்பல இப்ப அசுரர்களை வந்து கிளாசிஃபை பண்றாங்க. இவன் என்ன சொல்றான், ராவணன் என் பாட்டன். இந்த நாள் இப்போ 2 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிபேட் ஒண்ணு, பரத்வாஜ் ரங்கனா, சரி விடு, எல்லாம் ஒண்ணுதான் விடு. அவர் அந்த மேடையில வந்து வெற்றிமாறன், லட்சுமி ராமகிருஷ்ணன், பார்த்திபன்லாம் இருக்கிறாங்க. அதுல வந்து இந்த அம்மா அப்படியே ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, பாலிஸ்டா ரொம்ப பொலைட்லியே என்ன சொல்றாங்கன்னா, அசுரங்கிற கெட்டவன், அசுரங்கிற டைட்டில் வந்து ஆன்டி ஹீரோ நெகட்டிவ் ஹீரோங்குது, ரொம்ப பூசி மொழிக்கு சொல்லுது. அடிச்சு உடச்சிட்டாப்புல வெற்றிமாறன். அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்துன்னா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கு. உங்களுக்கு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அசுரம் கெட்டவனா, ஏன் பெர்ஸ்பெக்டிவ் அசுரம் நல்லவன், அப்பெல்லாம் ஆன்டி ஹீரோலாம் கிடையாது அப்படின்னா இந்த பக்கம் இவரு கிளம்பிட்டாப்ல பார்த்திபன். அப்பெல்லாம் அவள் அது டைட்டில் நல்ல டைட்டில்னா, ஐயோ சாமி நான் வரல சாமி அப்படின்னு சரண்டர் ஆயிடுச்சு. அப்ப அசுரன்னா நெகட்டிவ்னு சொல்லி ஒரு பிரபாண்டா பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த அம்மா நீங்க பேசினாங்க, அதை வந்து அப்படியே அன்னைக்கே அடிச்சு உடச்சிட்டாப்ல. வரலாற்று பண்பாட்டு தளத்துல அப்படி அசுரர்கள்னு காயின் பண்ணப்பட்டவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, பெரிய மீசை வைத்துக்கிட்டு பிரவுன் நிற தோல்ல இல்ல கருப்பு நிற தோல்ல இப்படியா நாட்களாத்தானே இருக்கிறாங்க. இதுல இவர்கள் தேவர்கள் சொல்றவங்க எல்லாமே வெள்ளையர்னு இருக்காங்க. அப்ப அவங்க யாரை குறிக்கிறாங்க? இப்ப இந்த நிலத்துல யாரை குறிக்கிறாங்க? திராவிடர்களாக நம்மளைத்தானே குறிக்கிறாங்க. அப்ப அதத்தான் பாட்டன் பாரதி வந்து பாரதி யாரு சொல்றாரு. அதை கொண்டு வந்து நீ விழா எடுக்கிற அப்படின்னா நீ யாரு? நீ யாரா? நீ யாரு? அவரு சீமான் அவரு பாரு கிறிஸ்துவர்களுக்கு வந்து போயிடக்கூடாதுன்னு வருத்தப்பட்டிருக்கிறாரு. நீ ஏன் சைமன்? பாரதியார் வந்து பாட்டு இல்லையா உனக்கு? வருத்தப்படுவாரா இல்லையா? ஆமா,
சரி இப்ப இதெல்லாம் கூட விடுங்க, இவன் வந்து மேடைக்கு மேடை இவன் வியாபாரம் பண்ற விஷயங்கள் வந்து ஈழத்தை வைத்து பெறுவான். அதுக்கப்புறம் வந்து அதிகமா அதெல்லாம் மார்க்கெட்ல தம்பி இப்ப இது பாரு அந்த ஈழத்தமிழர்கள் அகதிகள் அப்புறம் அதெல்லாம் இப்ப பிசினஸ் கிடையாது. இப்ப பிசினஸ் வேற. பிசினஸ் என்ன தெரியுங்களா, இப்ப திமுக அடிக்கணும் திராவிடத்தை அடிக்கிறது மட்டும் தான் பிசினஸ். அந்த ஈழத்தை எல்லாம் மறந்தே போயிட்டாங்க. ஈழத்தை மறந்துட்டாங்க. இப்ப அடிக்கிறது முழுக்க ரஜினிகாந்தே மறந்துட்டாங்க. புரியுதா உனக்கு? ரஜினிகாந்த் சங்கியே சக தோழருக்கு அப்புறம் ரஜினிகாந்த் ஃப்ரெண்டுங்க, தோழருங்க அவரு. ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு அலைகிற பீஸ போய் உனக்கு தலைவன்னு கொண்டாடிட்டு இருக்காங்களே, இவங்கள சொல்லணும். அதாவது இந்த யாரு ரசிகா ஒண்ணு இல்லண்ணே 17 லட்சம் காலி ஆகிற வரைக்கும் அதேதான் ரசிகமனையில இருக்கிற ஒருத்தனை போய் இவங்க தலைவன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரஜினி கூட ஒரு போட்டோ எடுத்த போனோடனே ரஜினியை போய் சக தோழன்னு சொல்றான்னா அவன் என்ன பண்றது? தலைவன் லெவலா இருந்தாலும் ரசிக குஞ்சு அதுக்கப்புறம் இல்ல தாவேக்கால உள்ள ரசிக குஞ்சு லெவல்ல தான் சீமான் இருக்கிறாப்புல. இதெல்லாம் விட இவன் வந்து மேடைக்கு மேடை அதிகமாக பேசி ஷார்ட்ஸ் கண்டென்ட்டாகவும் ரீல்ஸ் கண்டென்ட்டாகவும் மாறின விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, ராஜராஜ சோழன், தஞ்சை பெரிய கோவில், திருக்குறள், திருவள்ளுவர் இதெல்லாம் பேசி நிறையா ஃபயர் கண்டான். நான் திமுகவோட திருக்குறளை நான் எப்படி தூக்கி நிப்பாட்டுறேன் பாரு, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு வாய் பேசுவான். திருக்குறளை பற்றியும் தஞ்சை பெரிய கோவில் பற்றியும் இப்போ பாரதி யார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? திருக்குறள், தஞ்சை பெரிய கோவில் எல்லாம் ஆரிய சம்பத்து அப்படிங்கிறாரு. ஆரிய சொத்துக்கள். ஆமா, ஆரிய சம்பத்துனா என்ன? ஆரிய சொத்துங்கிறாரு. அதை அவர் எழுதுறாரு பாருங்க. நமது வேதம், நமது சாஸ்திரம், நமது ஜனக்கட்டு, நமது பாஷைகள், நமது கவிதை, நமது சிற்பம், நமது சங்கீதம், நமது நாட்டியம், நமது தொழில்முறைகள், நமது கோபுரங்கள், நமது மண்டபங்கள், நமது குடிசைகள், இதை அனைத்தும் பொது பெயர் ஆரிய சம்பத்து அப்படிங்கிறாரு. இப்ப ஆரிய சம்பத்துனா என்ன? இந்த சம்பவத்தை தான் சொல்லுது. இப்ப இது மட்டும் கிடையாது. ஹிந்தி பாஷையிலே துளசிதாசர் செய்திருக்கும் ராமாயணம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், திருக்குறள், ஆண்டாள் திருமொழி இவை அனைத்தும் பொதுப்பெயராவது ஆரிய சம்பத்து. தஞ்சாவூர் கோயில், திருமலை நாயக்கர் மஹால், தியாகையரின் கீர்த்தனைகள் எல்லாவற்றிலும் குகைக்கோயில், ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் இது எல்லாத்தையும் அவர் வந்து ஆரிய சம்பத்து அப்படின்னு சேர்க்கிறாரு. அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் வாலாசா வல்லவன் தோழர் வந்து சொல்றாரு. RSS ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே RSS கருத்துக்களை இங்கு நிறுவியவர் பாரதி அப்படிங்கறத அதைத்தான் வாலாசா வல்லவன் தோழர் வந்து எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து புத்தகமாகவும் ஆய்வு பண்ணி போட்டிருக்காரு. இன்னைய வரைக்கும் யாரும் மறுப்பு சொல்லவே இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இப்ப அதெல்லாம் விடுங்க, அவங்க ஆய்வாளர்களை பற்றி நம்ம இவன்ட்ட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. நம்ம கேட்குற விஷயம் என்னன்னா, தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் பெரும்பாட்டன் உனக்கு இல்லையா? அவன் வந்து தமிழர் நாகரிகத்தை வந்து ஒரு அடையாளம்னு சொல்ற அவர் கட்டிய ஒரு விஷயத்த தமிழரின் அடையாளத்தை ஒருத்த ஆரிய சம்பத்துன்னு சொல்றான். அவனுக்கு நீ போய் பாட்டன் பாரதின்னு விழா எடுக்கிறனா நீ யார்? அதான் தம்பி அவரே சொல்றாப்லையே, பாரதி தமிழன், பாரதி தமிழன், பாரதி தமிழர்களும் என்னட்டே பேசக்கூடாது. இல்லப்பா, பாரதியும் தமிழர்களும் ஒண்ணு. அந்த வகையில ஆமா என் பாட்டன் சொல்றான் என் சொந்தக்காரன் கட்டினதுன்னு அப்படி ஆரிய சம்பத்துன்னு சொல்றான். பாட்டன் பாரதினா என்ன சொல்லிருக்கணும்? தமிழர் சம்பத்துன்னு சொல்லியிருக்கணும். தமிழர் சம்பத்து, தமிழர் சொத்துன்னு சொல்லியிருக்கணும். திராவிட சம்பத்துன்னு சொன்னாரு அவரு. இல்ல திராவிட சம்பத்துன்னு சொன்னாதான் நான் கேட்பேன். ஆரிய சம்பத்து நான் கேட்க மாட்டேன். திராவிட சம்பத்துன்னு சொன்னாரு அவரு. திராவிட சம்பத்துன்னு சொன்னாரா? இல்ல திராவிட சம்பத்துன்னு சொன்னாதான் சைமண்டி கேட்பாப்ல. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது தமிழரும் ஆரியமும் ஒண்ணு தானே அவரை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் சொல்றாப்ல. தமிழ் இந்து தானே. பே மணியரசன் மொழியில தமிழ் இந்து ஒண்ணு தானே. அதாவது கோயில வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, குகை கோயில் வரைக்கும் எந்த லிஸ்ட்ல போடுறான். இப்ப நம்ம டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் கொடுத்து டங்ஸ்டன் இன்னைக்கு நோண்டறதுக்கு உட்காந்துருக்காங்க இல்லையா? இந்த பகுதியில பல வரலாற்று சின்னங்கள் உள்ள வருது. அதுல வந்து குகை கோயில் இருக்குது, குடைவரை கோயில் இருக்குது. இது எல்லாம் தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்தை பெறுவதற்காக ஆதாரங்களாக இணைக்கப்பட்டவையில் அரிட்டாப்பட்டி பகுதிக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ புரியுதா? இந்த வரலாற்றை வந்து அழிப்பதோ இல்லை அரித்து சாப்பிட்றதுங்கிறதோ இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. பாப்பான் சரி பாட்டன் பாரதி காலத்துல இருந்து இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆரியம் இப்படித்தான் தமிழரை வந்து வகையில சுரண்டி திங்குது. இப்ப புரியுதா எதுக்கு அரிட்டாப்பட்டி வந்து குறி வைக்கப்படுது, எதுக்கு வந்து கீழடி குறி வைக்கப்படுது, எதுக்கு வந்து இவன் வந்து இப்படி பேசுறான் அப்படிங்கறதெல்லாம். சரி, இதுல வந்து கோயில சொல்றான், அதை சொல்றான், ஓகே. ஆரியர்கள் வந்து அங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க, அதனால ஆரிய சம்பத்துன்னு சொல்றாருன்னு ஒரு லாஜிக் சொல்லுவான். திருக்குறள், சிலப்பதிகாரத்தை எல்லாம் வந்து ஆரிய சொத்துங்கிறாப்புல. ஆரிய சொத்துங்கிற திருக்குறள்
யாராவது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கான சொத்தா அது உலக பொதுமுறை இல்லையா? இதுல வந்து விக்டோரியா மகாராணியா அவங்க தினமும் ஒரு குரல் படிப்பாங்கலாம் வந்து அப்ப சொல்லுவாங்க இல்லையா? எல்லாரும் நீங்க யோசிச்சு பாருங்க, எதுக்கு ஒருத்தர் வந்து ஜியு போப்லாம் வந்து எதுக்கு அதெல்லாம் வந்து வாசிச்சு உலகிலேயே பைபிளுக்கு அப்புறம் அதிகமா மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள் தான். அப்ப அது எல்லாருக்கும் அது வந்து பயன்படுது, எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. அப்படிங்கறதுனாலதான் அது வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதை போய் ஒரு ஆரிய சம்பத்துங்கிறாரு, ஆரிய சொத்துங்கிறாரு. அப்ப இதை எப்படி நீ இதை ஏற்கிறியா மறுக்கிறியா? சிலப்பதிகாரத்தை ஆரிய சொத்துங்கிறாங்க, நீ இதை ஏற்கிறியா மறுக்கிறியா? சொல்லணும்ல. பாப்பான் பாட்டன் பாரதியை ஏற்கிறன்னா அப்ப இதுக்கெல்லாம் நீ மறுத்துட்டு நீ ஏன்னா கரிகஞ்சிருக்கான் பாருங்க, அதான் வித்தியாசமா சொல்லுவான். நாங்க வந்து அதை மறுக்கிறோம், இதை ஏற்கிறோம், அதை ஏற்கிறோம், இதை மறுக்கிறோம் அப்படிமா. ஏன்னா இதை தவிர்த்து ஏன்னா அந்த ஒரு பனையூர் பண்ணையார் இருக்காரு பாருங்க, அவரு மாதிரியாவது பேசிட்டு போங்க. கடவுள் பொறுப்பை தவிர்த்து பெரியாரிட்ட நாங்க ஏற்கிறோம் அப்படிம்பாரு. அதெல்லாம் அந்த மாதிரியாவது பேசுங்க. இதெல்லாம் தவிர்த்தா பாப்பான் ஆச்சு பாட்டன் பாரதியை ஏற்கிறோம்னு சொல்லுங்க. ஏன்னா எதெல்லாம் தெளிவா பேசுங்க. தமிழ் அவர் தமிழை ஆதரித்தார் அல்லவா, அதை மட்டும் நாங்கள் ஏற்கிறோம், மற்றதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இப்படி முழுக்க முழுக்க வந்து ஆரியராகவே வந்துதான் அவர் வந்து தன்னை இது பண்ணியிருக்கிறாரு. இல்லைன்னா இது வந்து கொண்டு வருவானுங்க. ஒன்றும் இல்லைங்க, நீ பேசுறது தமிழ், சிம்பிளா முடிக்க பேசுறது தமிழ் தேசியம். ஆமாவா இல்லையா? பேசுறது தமிழ் தேசியம். அவரு இந்திய தேசியத்துக்காக பேசக்கூடிய அதெல்லாம் கூட இந்திய தேசியம் அதெல்லாம் கூட உனக்கு பேச வேணாம், அவனுக்கு தெரியாது, விட்டுருங்க. தந்தையர் நாடு போல இல்லைங்கிறாரு. தந்தையர் நாடுங்கிறத நீ ஏற்கிறியா? தந்தையர் நாடுங்கிறது இவங்களும் பேசியிருக்காங்க. எப்ப தெரியுமா? எப்ப சொல்லுங்க, தந்தை வழி சமூகம் மாத்திட்டாருங்க. எப்படா நீ கையில நீ வந்து அந்த பிரச்சனை கூசாம வாய் கூசாம இந்த மாப்பா வீடியோ போடுறான், நம்ம வந்து தந்தை வழி சமூகம் அப்படின்னு. நம்ம தாய் வழி சமூகம்டா, தந்தை வழி சமூகம் வந்து ஆரிய சமூகம். அவர் வந்து தந்தை நாடு போதில்லைங்கிறாரு. அப்ப அதை ஏற்கிறியா? சரி, அதை விட்டுட்டு இந்தியாவிற்கு பொது பாஷையாக சமஸ்கிருதம் இருக்க வேண்டும்ங்கிறாரு. அதை ஏற்கிறியா? நீ சமஸ்கிருதம் நீ ஏற்கிறியா? சொல்லுப்பா, சொல்லணும்ல. இதை தவிர்த்த நான் அதை வந்து ஏற்கிறேன் அப்படின்னு சொல்ல போறியா? இதை தவிர்த்த பாரதி ஏற்கிறேன் இல்லைன்னா அதை மேடையில சொல்லணும்ல. அவர் வந்து வெறுமன இதை மட்டும் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு மட்டும் பண்ண கிடையாது. ஆரிய நாடுன்னு அவர் தான் பாடி இருக்கிறாரு. ஆரிய நாடுன்னு தானே பாடினாரு. அப்ப இதெல்லாம் கொண்டு போய் எங்க வைப்பீங்க? அப்ப இதெல்லாம் வந்து திரும்பி சொல்றது தான். இதெல்லாம் தெரியாம சீமான் செய்யறாரா? இதெல்லாம் தெரிஞ்சேதான் சீமான் செய்யறாரு. ஏன் செய்யறாருன்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சீட்டு கேட்டு சரியா ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து தனக்கு அசைன்மெண்ட் கிடைக்காம போயிடக்கூடாது. இது வரைக்கும் அவன் உருட்டிட்டு இருந்தது வந்து ஈழத்தை எடுத்து பேசினா சோத்துக்கு வழியெல்லாம் பேசுறாருயா. ஆமா, சுத்தி அதான் நீ சோத்துக்கு வழியெல்லாம் பேசுறாரு. அஃப்கோர்ஸ் இல்லைன்னா நீ பாருங்க, அதுதான் வேற வழி இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் சீட்டு கட்டு ரொம்ப வேகமா செஞ்சுக்கிட்டு இருக்குது. எவ்வளவு வேகம்னா நேற்றுலாம் 500க்கும் மேற்பட்டவங்க கிருஷ்ணகிரியில இருந்து வெளில வந்துட்டானுங்க. கூண்டே வந்து கிண்டல் பண்றாப்ல ராஜா. கூண்டுங்கிறது 26 தெரியும் ராஜா நீ யாருன்னு. அப்ப இப்படி ஆயிட்டு இருக்க சூழல்ல இவன் பாரதியை பத்தி இவ்வளவு முன்னெடுத்து பேசுறதுக்குன்னு விட்டா வந்து பிரபாகரன் ரேஞ்சுக்கு பாரதியாரை மாத்திடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் ஏற்கனவே பிரபாகரன் அவர்கள் வந்து இப்படிதான் பேச ஆரம்பிச்சான். பேசி 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 அவர் வந்து சிறுமைப்படுத்துற பேசு. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து டூரிஸ்ட் சமயக்காரர், ஆமா, அந்த ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான். பிரபாகரன் அவர்களை சமயக்காரர் ரேஞ்சு கொண்டாந்து வச்சதுதான் சீமானின் சாதனைகள். இப்ப அங்க வரத்து கம்மியாயிருச்சு. அதனால வந்து ஒன்றும் பேச முடியாது. இங்கேயும் வந்து தாவே அக்கௌண்ட் புது அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு அசைன்மெண்ட் வர மாட்டேங்குது. இப்ப என்ன பேசலாம் அப்படின்னா தீவிர பாஜக எதிர்ப்பும் பேச முடியாது. ஏன்னா அடி விழும். இப்ப யோசிச்சு பாருங்க, அம்பேத்கருடைய என்னைக்கு அந்த அளவு பேசிருக்காங்க தீவிர. அப்புறம் என்ன சைடுல எங்க பேசினாப்புல மிதமான இந்த பாஜக எதிர்ப்பு பேசினாரா? அதெல்லாம் என்னைக்கும் அவர் வந்து பாஜக எதிர்ப்போ ஆரிய எதிர்ப்போ அவர் ஒரு நாளும் பேசுனது கிடையாது. அப்படி பேசியிருந்தா கூட அது அடையாள எதிர்ப்பு தான். அம்பேத்கருடைய இந்த இஷ்யூ வந்ததுல அம்பேத்கரை கொடுத்து இழிவுபடுத்தி அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. அதுக்கு எதிர்ப்பு போட்டான்ல. குறைஞ்சபட்சம் அமித்ஷா பேர் வந்துச்சு. அதுல அது வந்துச்சு. தாவேகா தலைவரோடதுலதான் பனையூர் பண்ணையார் எழுதுனதுலதான் இல்ல, இதுல இருந்துச்சு. மேட்ரு என்னன்னா, நீ வந்து போராடி இருக்கணுமா இல்லையா? எல்லாருக்கும் அம்பேத்கர் அப்படின்னா விசிகா வந்து ரயில் மறியல் பண்ணிருக்கிறாங்க. மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
திமுக வந்து எல்லா மாவட்ட தலைநகரம் முழுக்க அவங்க திமுக போராட்டம் நடத்திருக்காங்க. நீ என்ன பண்ண? விசிகா எல்லா ரயில் நிலையங்களையும் சம்பிக்க வச்சிருக்காங்க. எல்லா ரயில் நிலையத்திலையும் வந்து ரயில் மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக வந்து மாவட்ட தலைவர்கள் தாவேகா ஆன்லைன் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ட்விட்டர்ல வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. ட்விட்டர்ல வந்து ஆர்ப்பாட்டம், ட்விட்டர்ல வந்து மாவட்ட தலைவர்கள் ட்வீட் போடுறது. அவங்களுக்கு கொடுமை. ஒரு பஸ் பிடிச்சிட்டு போறது, போஸ்ட் ஆஃபீஸ் வாசல் நின்றுட்டு நான் ட்விட்டு போடுறேன், இங்க இருந்து ஆர்ப்பாட்டம் பண்றேன், நான் இங்க இருந்து மறியல் பண்றேன், முடிஞ்சு போச்சு. சரி வீட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் அவனை கேட்டு அம்பேத்கர் நீங்க அது பண்ணீங்களா அது பண்ணீங்களா போராட்டம் நடத்திருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? களத்துல நிக்கிற கட்சிகள் விசிகா திமுக. நீ இந்த விசிகாவை நீ கூப்பிடல, வா நீ வா என் கூட வா என் கூட எப்படி வரும்? இல்ல அதாவது ஒண்ணு இல்ல, அம்பேத்கர் தான் நாங்க வந்து தூக்கி சுமக்கிறோம்ன்றீங்கல்ல. நீங்க அம்பேத்கர் எதிர்ப்பு எங்க காட்டினீங்க? தாவேகா பாய்ஸ் இன்னைக்கு அந்த துண்டை கிண்ட போட்டுட்டு விஜய் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் இந்த அம்பேத்கர் கொடுக்குற மாதிரி விஜய் வாங்குற மாதிரி எல்லாம் போட்டோ போட்டுருந்தீங்கல்ல, அந்த போட்டோவோடய பேனரோடய போயிட்டு போராட்டம் விசிகாவோட சேர்ந்து பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கூட்டணி கூப்பிட்டீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்குது. எதுவுமே பண்ணாம ஆன்லைன்லயே உட்காந்து நீ இந்தியா முழுக்க எல்லாரும் எல்லா கட்சியினருமே அம்பேத்கரை படங்களை கொண்டு அவங்க எதிர்ப்பை காமிச்சிருக்காங்க. நாங்க அம்பேத்கர் தாவேகாவும் நான் தமிழர் என்ன பண்ணுச்சு? ஏன் அம்பேத்கர் போட்டோ பிடிக்கல? நீங்க எதுவும் இல்லையா நினைக்கிறீங்களா? அதை அவங்க ஏற்கல, அவ்வளவுதான். அடையாள அரசியல் பண்றாங்க. இப்ப இந்த மேட்டருக்கு வந்துடும். சோ இப்படி அவரு அமித்ஷா எதிர்த்து ஏதாவது போட்டாரா? அந்த அறிக்கைக்கே வந்து எங்கேயாவது ரைடு கீடு விட்டுருவாங்களோங்கிற பயத்துல, பெட்டி வராதோங்கிற பயத்துலதான் இப்ப பாரதி இது பண்ணி இங்க பாருங்க நான் உங்கால மொட்டை கட்டியாச்சு மாதிரி இருக்குது. அது யாருக்கு போட்டாப்ல, எதுக்கு போட்டாப்லன்னு தெரியல. அது இல்ல அப்படி கூட முதலாளிகளுக்கு கோவம் வந்துடக்கூடாதுன்னு பாத்துங்க. பாரதியை நான் வந்து கொண்டாடுறேன், இவர் ஏன் ஆளு. அதே போல எப்படி வந்து பெரும்பாட்டன் முருகன் பேசி வேலை கொண்டு போய் முருகன் கையில் யாரு எல்முருகன் கையில் வந்து வேலை யாத்திரையை கொடுத்தாப்லையோ, எப்படி வந்து திராவிடம்ங்கிற சொல்ல நீக்கி ஆளுநருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாப்லையோ, அதே மாதிரி பாரதியார் அசைன்மெண்ட்லயும் ஒரு ஹெல்ப்பை போட்டிருக்காப்புல. இவர் தொடர்ந்து ஒரு RSS அடியாள் அப்படிங்கறது தான் இது மூலம் நிரூபிக்கிறோம். அப்புறம் பாட்டன் பாரதிலாம் கிடையாது, எங்களுக்கு பாவேந்தர் தான்.